வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த வேல்யூ எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்காதுங்க, கோல்டு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த வேல்யூ எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச், அதாவது பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு விஷயம், எப்பவும் ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் மட்டும்தான் மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருந்தது. ஏன்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அதிகமானதுனால இன்னைக்கு ரேஞ்ச் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி சினாரிஸ் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் டு இந்த ப்ளூ லைன் தான் டார்கெட்டுங்க. அதுக்கு மேலே போகிறது இல்லை. அது நீங்கள் எப்போ வழக்கமாக வச்சுக்கோங்க. நான் சொல்லலைனாலும் அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஓப்பன், அதாவது ப்ளூ லைனில் சப்போர்ட் எடுக்குது, திரும்பவும் ஓப்பன் ப்ரைஸில் போய் ரிஜெக்ஷன் ஆகுது, திரும்பவும் ப்ளூ லைனுக்கு வருது, திரும்பவும் மார்க்கெட் ஆஃப்டர், அதாவது இது நல்ல பெரிய புல் பேக் ரேலி. இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா கண்டினியூஸ் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு லோயர் லோல இருந்து மார்க்கெட்டு திடீர்னு ஒரு ஸ்பைக் கொடுத்து நல்ல மொமெண்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சுத்தமாக எதுவுமே இல்லை. இந்த மொமெண்டத்தோடு முடிஞ்சது. புட் ஆப்ஷன்ல இங்கே நல்ல ப்ரீமியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற லெவல் ஒன்றும் இருந்திருக்காது. ஓகே, நம்ம கொடுத்துருந்த வேல்யூ எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நான் நேற்று கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,350 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 148 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மார்க்கெட் நேற்று ஹை கிட்ட போய் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்த மார்க்கெட் அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தது. இங்கிருந்து திடீர்னு ஒரு ஸ்பைக் அடிச்சது 271. இந்த ப்ரைஸுக்குள்ள கரெக்டாக ரிஜெக்ஷன், இதுக்கு மேலே போகாதுன்னு அர்த்தம். இதுதான் இதனுடைய மீனிங். அங்க இருந்து மார்க்கெட் திரும்பவும் நேற்று எங்க ஆரஞ்சு லைனா வந்துச்சோ அதுக்கு நியர்பையா க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றைய லோவான கட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருந்து திரும்பவும் இந்த பிளாக் லைன் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. இங்கிருந்து திரும்பவும் இந்த லோவை கட் பண்ணிட்டு திரும்ப இந்த 152ல எக்ஸாக்டா அந்த பிரைஸ் லெவல்ல தான் சப்போர்ட் எடுக்கும். இங்க நீங்க எடுக்கலைனாலும் 192ல எடுத்தீங்க அப்படின்னா 231. இன்னைக்கு நம்ம எக்ஸல் வேல்யூ 192 தான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து திரும்பவும் உங்களுக்கு ஒரு ரேலி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல சொல்லிக்கும்படியா எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு நம்புறேன். சென்செக்ஸ் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துருவோம். சென்செக்ஸ் நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 77,900 242 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே 129ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. கிட்டத்தட்ட 586ஓட அந்த டார்கெட் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் தான் இது 0 ஆயிடுச்சு. ஆனால் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பெரிய லெவலில் கரையிலைங்க. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியம் இந்த ட்ரேட்ல நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க ஓடிஎம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 77,900 கால் ஆப்ஷனும் அதே 77,900 புட் ஆப்ஷன். இந்த ரெண்டு ப்ரீமியத்துல நல்ல ப்ரீமியம் லெவல் இன்னைக்கு 136ல இருந்து கிட்டத்தட்ட 572 வரைக்கும் போனாங்க. இதுல நீங்க ஓடிஎம் இன்னைக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா 78,500 ஐ திங்க் 78,500 கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 170 வரைக்கும் போயிருந்தாங்க. இந்த 25ல இருந்தே நீங்கள் தாராளமாக அவரை பிடிச்சிருக்கலாம். இந்த எக்ஸ்பைரி வேல்யூலேயே 78,500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். 78,500 கால் ஆப்ஷன் ஒரு நல்ல ஸ்பைக் அடிச்சாங்க, நல்ல ப்ரீமியம். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோ 18 ரூபா, 25 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் லெவல் நல்லா இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 வரைக்கும் லோ வந்திருக்கு. இந்த ஒரே ஸ்பைக்கு கிட்டத்தட்ட 172 வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் இது 0 ஆயிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம 7,900 0 ஆயிருச்சு.
ஸோ அதனால பெரிய அளவில் இல்லை. புட் ஆப்ஷனும் நல்ல ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் லாஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் கூட இங்கே பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருந்தா இங்கே 100 ரூபா 122 ரூபா ஹைப் இருக்கு. உங்களுக்கு 100 ரூபாய் போதுமானது ப்ரீமியம். அதெல்லாம் போகுமா போகாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ப்ரைஸ் லெவல்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா இங்க வந்து என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா 78,000க்கு மேலேயும் கீழேயும் போயிட்டே இருந்தாங்க. இங்க கீழே க்ளோஸ் வைக்கும் போது 233க்கு நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா நல்லாவே நீங்க 78,000க்கு மேல போகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்று லெவல் நான் இங்க கொடுத்ததுதான் பெரிய அளவில் இங்க மூவ்மெண்ட் ஆக முடியல. இந்த ரிஜெக்ஷனை வச்சு நீங்க 78,000க்கு மேல போகுமா அப்படிங்கிற இடத்துல நீங்க 78,000 புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிரீமியம் கிடைச்சிருக்கலாம். ஓகே, நாளைய மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. இன்னைக்கு இந்த லெவல் வந்து எப்படி இன்னும் வீக்லி லெவலுக்கு மேல அந்த வீக்லி லெவல்ல தான் வந்து ஹைல தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. பார்ப்போம் நாளைய லெவல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாங்க. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 24,000 இந்த லெவலை வந்து அப்படியே வந்து 24,358 அப்படிங்கிறது தான் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவலுங்க. இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும், இதுக்கு கீழேனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். இது அதிகபட்சம் நாளைக்கு மார்க்கெட் மேல போனா 24,558 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே அதோடைய பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,582 வரைக்கும் போகலாம். இது வந்து அதிகபட்சம் மேல போனா போகக்கூடிய வேல்யூங்க. இதெல்லாம் வீக்லி டார்கெட் இன்னும் ரீச் ஆகல, பார்ப்போம் நாளைக்கு இது ரீச் ஆகலாம். பட் ஆனா வந்து அதுக்காக அப்ட்ரெண்ட் எடுத்துக்காதீங்க, பிரைஸ் லெவலோட மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து இங்க என்ன நடக்குங்கிறத பார்க்க முடியும், அதுக்காக சொல்றேன். அதே வந்து கீழே இறங்குனா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படின்னா 24,208 வரைக்கும் கீழே இறங்கலாங்க. இது வந்து டவுன் சைடு கீழே இறங்குறது. 24,182 அப்படிங்கிறது பஃபர் பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஸோ நாளைய மார்க்கெட்டுடைய செட்டப் அப்படிங்கிறது இவ்வளவுதான். அதிகபட்சம் இதுதான் பிரைஸ். இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இதுக்கெல்லாம் வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆனாதான் இது ஒர்க் ஆகும். அப்படி இல்ல ஒண்ணு பெரிய கேப் அப்பாவோ அல்லது கேப் டவுனாவோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணுங்க. நான் வந்து பொசிஷனல் லெவலா கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அப்ப வீக்லினா என்ன சொல்லியிருக்கிறேன், 24,002க்கு மேலன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இந்த மாதத்தினுடைய ஓப்பனிங் வேல்யூ இதுதான். அப்ப இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இது பொசிஷனலா எடுத்துட்டு போய்க்கோங்க, அவ்வளவுதான். அப்ப ஆனா நம்மளுடைய சார்ட்ல நான் என்ன கொடுக்குறேன், நாளைக்கு நிப்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 52 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்குங்க. ஸோ அதை எடுத்துட்டு நீங்க வந்து தனியா சார்ட் நீங்க ஓப்பன்ல இருந்து 52 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, நாளைய ஸ்ட்ரைக் பார்த்துருவோம். 24,300 கால் ஆப்ஷன் 229க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதுவே 24,450 புட் ஆப்ஷன் 198க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல லோவை, அதாவது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணா அந்த சைடு போகாதீங்க. இங்கேயும் அதே தான், 180 கீழே லோவை கட் பண்ணிருச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. இதுக்கு மேலே ஏறி வரும்போது நீங்க ட்ரை பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த வேல்யூஸ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள், டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளைக்கு நல்ல மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து ஒன் சைடு, அதாவது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய மார்க்கெட் ரேஞ்ச் அப்படிங்கிறது பெரிய மொமெண்டம்லாம் கிடையாது. இது நீங்க பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு சைடு நல்ல மொமெண்டம். ஆனா இப்ப டபுள் சைடு மார்க்கெட் தான் நடந்துட்டு இருக்குது. இது நல்ல ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நல்ல மொமெண்டம் இருக்கலாம். அதனால பார்த்து கவனமா எடுத்து செய்யுங்க. ரெண்டு சைடும் மொமெண்டம் ஆயிட்டு இருக்குது. நான் உங்களுடைய சில விஷயங்களை நான் இன்னும் ஷார்ட்கட்டா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா வேல்யூ பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். டைம் பேஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நீங்களே வந்து R&D பண்ணுங்க.
அப்பதான் வந்து நீங்க இதுல கத்துக்க முடியும். சரிங்களா? நான் அதை பத்தி நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏதாவது டவுட் இருந்தா பார்த்துக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.